அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் இன்று சொல்ல வந்த விடயம் என்றால் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நான் மனைவி மக்களோடு ரொம்ப காலமாக வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கிறோம். 2011ஆம் ஆண்டு என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இலங்கைக்கு வெக்கேஷன் போனாங்க. போன நேரத்தில் என்னுடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று பேசி வந்தது. மகளுக்கு கல்யாணம் பேசி படுற நேரம், அந்த நேரம் 17 வயசு. மாப்பிள்ளையோட ஊர் அவரோட விலாசம் நம்பர் 496 மாரவா அட்லுகம பண்டாரகமையை சேர்ந்தவர். இவருடைய பேர் முகமது சஃப்ரின். இவருடைய வாப்பட பேர் முகமது ஜக்கரியா. அப்போ இவரை பற்றி நாங்கள் மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரித்த எல்லா இடத்துலையும் சொன்னாங்க இவர் ஒரு ஹாஃபீஸ், இவர் நல்ல புள்ள, ஸ்ரீதேவியான புள்ளண்டு பல பேர்த்து விசாரித்தோம். எல்லாருமே சொன்னாங்க இவர் நல்ல மன்னு சொல்லி. அது இப்போ நாங்கள் முடிவு பண்ணோம். என்னுடைய மகள் சிறு வயசுலேயே மோமுன்ன புள்ள. அவள் தாய் மோமுன்னனால அவள் வயசுக்கு வர முடிய சிறு வயசுலேயே அவள் மோமுன்னா அல்ல ரசூலுக்கு பயந்து. அப்போ நாங்கள் முடிவு பண்ண இவரை முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் உங்களோட கல்யாணத்தை செஞ்சு வச்சோம் மெரியன் கார்டன் பேங்க்வெட் ஹாலில். இவரோட கல்யாணம் நடந்த திகதி அக்டோபர் 2011 அக்டோபர் 16ஆம் தேதி. கல்யாணமும் நல்ல முறையில் சிறப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு நல்ல முறையில் நடந்தது. அதுக்கு பிறகு மகள் கணவனோட 2 மாதம் இலங்கையில் இருந்து போட்டு நாங்கள் நாட்டுக்கு 2 மாதத்தில் வார நேரம் இவருக்கு கர்ப்பம் தரித்து புள்ள உண்டாவிருந்தா. அதுக்கு பிறகு 10 மாதத்தில் என் மகளுக்கு பிள்ளையும் கிடச்சிது. புள்ள கிடைச்சதோட கணவன் சொன்னார், வாங்க எங்களை பார்க்கறதுக்கு வாங்க, நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லும். என்னுடைய மகளையும் குழந்தையும் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சோம். ஸ்ரீலங்காவில் கணவனோட 2 மாதம் மகள் இருந்து போட்டு நாங்கள் நாட்டுக்கு 2 மாதத்தில் நாங்கள் நாட்டுக்கு வந்த நேரம் மகளோட முகத்தில் மிச்சம் ஒரு கவலை அழிக்கிற மாதிரி விளங்குச்சு. அப்போ என்னுடைய மனைவி கேட்டால், ஏன் நீங்கள் கவலை அழிக்கிற மாதிரி விளங்குது, என்ன பிரச்சனையான்னு சொல்லி. அப்போ மகள் சொல்ல மறுத்தா. அதுக்கு பிறகு 2 நாள் 3 நாள் பார்த்தோம். மகள் இன்னும் கவலையாகவே இருக்கிற மாதிரி விளங்கும். அப்போ மனைவிக்கு இதை பார்த்து கொண்டு நிற்கல, ஏன் என்ன மாதிரி வைக்க சொல்லி கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த கவலையான்னு சொல்லி. அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி திருப்பி மனைவி கேட்கும். மகள் ஓண்டு அழுவ தொடங்கிட்டா. அதுக்கப்புறம் மனைவி கேட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும். மகள் சொல்கிறா, அழுது கொண்டு சொல்கிறா சஃப்ரினுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது, எதுக்கு எடுத்தாலும் மோத்தில் பாஞ்சு வச்சாரு, தொட்டாலும் குத்தம் பிடிச்சாலும் குத்தம், எதுக்கு எடுத்தாலும் இவருக்கு கோபம் வருதுன்னு சொல்லி. அப்போ என் மனைவி கேட்கக்கூடாத விஷயம்தான். அப்போ மகள்கிட்ட கேட்டால், வெக்கத்தை விட்டு கேட்டால், தாம்பத்திய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி. அப்போ மகள் சொன்ன அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி. அப்போ மனைவி எனக்கிட்ட சின்னத்தோடு எனக்கு ஒரு ஷொக் உண்டாயிட்டு. ஏன்னா மகள் கல்யாணம் முடிச்சு 2 மாதம் தான் வாழ்ந்துட்டு நாங்கள் நாட்டுக்கு புள்ள கடிச்சு 10 மாதத்தில் புள்ள கடிச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ காலத்துக்கு பிறகு கணவன்கிட்ட போயிட்டு அவர் தாம்பத்திய உறவு கொள்ளலைன்னு சொல்ல எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இவரை பற்றி சந்தேகம் வரோம். நாங்கள் இன்டர்நெட்டில் இவரோட ஃபேஸ்புக் மூலமாக இவரை கொஞ்சம் தேட தொடங்கத்தில் எங்களுக்கு விளங்க வந்தது இவருக்கு பல ஆண்களோட தொடர்பிக்குன்னு சொல்லி. இவர் ஓர் இணை சேர்க்கை செய்யக்கூடியவர் இவர். அப்போ எங்களுக்கு இது விளங்க வந்ததோடு நாங்கள் உடனே அவங்களோட ஊருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அவங்களோட வாப்போட கதைச்சோம். உங்களோட மகன் இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு தானே எங்கள் மகளை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறீங்க, ஏன் என்னுடைய மகளோட வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சு தானே இப்படியெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட அவங்களோட வாப்பாட்ட இதை சொல்லி கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலாவது. இன்ன வரைக்கும் இதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இவங்களோட வீட்டாட்களுக்கு தெரியும் இவர் இந்த மாதிரி பாதையில் பேசி கொண்டிருக்கிறார், ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி பாதையில் பேசி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி. இவங்க அதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய மகளோட வாழ்க்கையை அநியமாக்கிட்டாங்க இவங்க. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான ஆண்கள் பூரா உலகத்திலே மீக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் இந்த மாதிரியான ஆண்கள் இருக்கிறாங்க. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது மாதிரி ஆண்கள் ஊர் உலகத்தை காட்டுறதுக்காக வேண்டி கல்யாணமும் முடிச்சு போட்டு
அவங்க ஊர் உலகத்து மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்வாங்க. இந்த மாதிரி ஆண்கள் ஒரு புள்ள 2 புள்ள 3 பிள்ளைகளை பெற்றுக்கொள்வாங்க. ஏன் ஊர் உலகத்துக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி காட்டிக் கொள்றதுக்கு. இந்த மாதிரியான ஆண்கள் வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை மனைவியோட வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஆண்களுக்கு புள்ள கிடைக்கும். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இதை மாதிரி நாங்கள் பல சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்ணால் கண்டும் இருக்கிறோம். சில பேர் கல்யாணம் முடிச்சு 15 வருஷத்துல இந்த பிரச்சனை விளங்க வருது. சில பேர் கல்யாணம் முடிச்சு 6 வருஷத்துலயும் விளங்க வருது. என்னுடைய மகள் அவக்கு புள்ள கிடைச்ச உடனே தான் எங்களுக்கு விளங்க வந்தது. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இதை மாதிரி நிறைய பெண்கள் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த தாய்மார்க்கும் விளங்குதில்லை. 2 புள்ள 3 புள்ள வைக்கன்னு சொல்லி இவங்க மகள் வாழ்றா என்று எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான ஆண்கள் கூடிக்கொண்டு போகிறாங்க. இலங்கையில் எக்கச்சக்கமான ஆண்கள் இதமாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வெக்கத்தின் காரணமாக இந்த மாதிரி வெளியே சொன்னால் வெக்கம் என மானமரியாதைக்காக வேண்டி எல்லாம் ஒழிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பற்றி வெளியே செல்லாமல் இந்த மாதிரியான ஆண்கள் தயவு செஞ்சு இப்படியா உங்கள் மனைவிமாருக்கு இந்த மாதிரி ஆண்கள் அடையாளம் கண்டால் தயவு செஞ்சு நீங்கள் ஒழிச்சு கொண்டு இருக்காங்க. இதை பற்றி இவங்களை உங்களோட தாய்கிட்ட சொல்லுங்க, தகப்பன் கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி உங்களோட நாணமாட்ட சொல்லுங்க, இவர் இப்படியா கொண்டு ஒருத்தான்னு சொல்லி. ஒரு சில பெண்கள் தவறான வழியில போறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஆண்களால. சில பேர் 20 வருஷம் 30 வருஷமும் இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு நிற்கிறாங்க. ஏன் யாரும் வெளியே செல்லல. நான் ஏன் வெளியே நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னா இதுக்கு போறோம் இந்த மாதிரியான ஆண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு செய்கிற எந்த விதமான அநியாயம் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதெல்லாம் நான் வெளிக்காட்டுறேன். இவரோட முகமது சஃப்ரின் என்றவரோட முழு படத்தை நான் போடுறேன். ஏன் இந்த மாதிரியான ஆண்கள் இதுக்கு போகிறோம் இந்த மாதிரி பெண்களோட வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு இவரோட ஃபோட்டோவோடு நான் அடையாளம் காட்டுறேன். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த மாதிரியான ஆண்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கணவன் இப்படின்னு சொல்லி விளங்கினா தயவு செஞ்சு உங்களோட நானக்கிட்ட சொல்லுங்க, உங்களோட நானக்கிட்ட சொல்லுங்க, வாப்பா கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி உமா கிட்ட சொல்லுங்க. இவங்களோட குறைய நீங்கள் வெளியே செல்வேன்னு சொல்லி கணவனுக்கு விளங்க வந்தால் உங்களே கொல்ல கூட தயங்க மாட்டான். ஏன் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. அவங்களோட குறைய வெளியே செல்வேன்னு வெக்கத்தில் அவன் மனைவியை கொண்ட சம்பவம் மீக்கி. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, நான் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் மிகவும் கவலையாக சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய மகள் பாதிக்கப்பட்டது போல எந்த ஒரு பெண்களும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் எல்லாத்துக்கும் இதை வெளிப்படுத்துகிறேன். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான நீங்கள் எல்லா தாய்மாரும் நினைக்கக்கூடாது மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அவருக்கு 2 பிள்ளைக்கு 3 பிள்ளைக்குது, அவள் நல்ல மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாண்டு. இது பெரிய ஒரு தவறு. தயவு செஞ்சு எல்லா தாய்மாரும் நினச்சிக்கோங்க, நீங்கள் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா உங்களோட மகள்கிட்ட கேளுங்க, நீ வாழ்றியாண்டி கேளுங்க உங்களோட மகள்கிட்ட. இதை மாதிரி நிறைய பெண்கள் எக்கச்சக்கமான பெண்கள் மறைச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தவறான வழியில போறாங்க. அது எல்லாருக்கும் விளங்குதில்லை ஏன் இவங்க தவறான வழியில போறாங்கன்னு சொல்லி. கண்ணியமிக்க மேலான பெரியோர்கள் சகோதரர்கள், இது எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க. இப்படியெல்லாம் நடக்குது, தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போக்கலே வரக்கூடிய மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் விசாரிங்க. அவரோட பழக்க வழக்கத்தை பாருங்க. அவரோட நண்பர்களை தேடி பாருங்க, அவர் எப்படியா கொண்டு வரேன்னு சொல்லி. நண்பர் மாற்ற நல்ல நண்பர்ன்னு சொன்னால் அவங்கள்ட்ட விசாரிங்க இவரை பற்றி. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் நல்ல மனுஷன்னா கல்யாணம் முடிச்சு கொடுங்க. அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் நீங்கள் மகள்கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க. தயவு செஞ்சு நீங்கள் மகள்கிட்ட கேளுங்க, எப்படி வாழ்றாங்க வெக்கத்தொட்டு கேளுங்க. இதுக்கு போகிறோம் நினைங்க எல்லா தாய்மாரையும் ஒரு கடமைன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஆண்கள் இந்த மாதிரி கூடிக்கொண்டு போகிறாங்க, முழு உலகத்திலே மீக்கிறாங்க இந்த மாதிரியான ஆண்கள். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே, நான் மிகவும் கவலையோட தான் இது எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.